வணக்கம் மகளே! நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏசி தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இருக்கிறதுலயே பெஸ்ட் மொபைல பார்த்தீங்கன்னா, தனித்தனியா ரூபாவா போச்சுன்னா, பிரிச்சு பிரிச்சு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருவோம். இது பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். நம்ம பிரிச்சு பிரிச்சு கொண்டு வந்திருக்குது அவ்வளோ பெஸ்ட் மொபைலு. அதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல தனித்தனியா பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிட்டு, இந்த ஆளுங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, வீடியோ போட போட பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறோம். முதல்ல அண்டர் 20Kல ஒரு நல்ல மொபைல் 13 அதாவது அண்டர் 20Kல பார்க்குறீங்க அப்படின்னா, சாம்சங்ல தான் பார்க்கணும் அப்படின்னா, சாம்சங்கோட M17 அப்படி இல்லனா சாம்சங்கோட F17 இந்த 2மே பார்த்தீங்கன்னா, அருமையான ஃபோன்னு சொல்லலாம். அதாவது OS சப்போர்ட்டோட பார்த்தீங்கன்னா குடுத்துறாங்க. கொரில்லா கிளாஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் குடுத்துறாங்க. நல்ல IP64 54 ரேட்டிங் பார்த்தீங்கன்னா குடுத்துறாங்க. ஒரு அருமையான ஃபோன். அதுவும் 12K பார்க்குறீங்க அப்படின்னா இதான். இது பார்த்தீங்கன்னா Flipkartல பார்த்தீங்கன்னா 13,199 போட்டிருக்கு. ஆனா ஆஃபருங்கிற பட்சத்துல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 12Kக்குள்ள பார்த்தீங்கன்னா வரும். நம்ம இடத்துல 2வது இருக்குது பார்த்தீங்கன்னா, போக்கோட M7 Pro. இதுவும் பார்த்தீங்கன்னா அருமையான ஃபோன் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 7025 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா குடுத்துறாங்க. இதுல ஏஐ ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் சொல்லலாம். அதுவும் பேட்டரி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனை. ஆனா பேட்டரிக்கு பட்ஜெட் என்ன கொடுக்கணுமோ பார்த்தீங்கன்னா குடுத்துறாங்க. 5110 mAh பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அது சார்ஜ் பண்ணதுக்கு 40 வோல்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா குடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா, Flipkartல பார்த்தீங்கன்னா 13,000 பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனா ஆஃபர்லாம் போட போச்சு பார்த்தீங்கன்னா 12க்குள்ள பார்த்தீங்கன்னா வரும். அதுல முக்கியமான விஷயம் ஓல்டு டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா குடுத்துறாங்க. ஒரு 12Kல நான் பார்த்ததுக்கு ஒரு டிஸ்ப்ளேல ஓல்டு டிஸ்ப்ளே குடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் தான். அதுவும் 12Kல. அந்த 12Kல ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, விவோட T4 Lite அப்படின்னு ஐக்யூட செக்டன் லைட்டு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல்னு சொல்லலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நல்லா பிடிக்கும். பிடிச்சது பார்த்தீங்கன்னா காரணம் என்னன்னா, இதோட டிசைன் தான். டிசைன பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. இந்த கலர்லாம் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இது பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்துரும். IP64 ரேட்டிங் தான் இருக்குது. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை. கேமரா பார்த்தீங்கன்னா கூட பரவாயில்ல. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை. டைமென்சிட்டி 6300 பார்த்தீங்கன்னா குடுத்துறாங்க. இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. மத்தபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அருமையா தான் இருக்கும். கேமரா கூட பாருங்க. அதுவும் கேமரால செல்ஃப் கேமரா மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். மத்தபடி பேக் கேமராலாம் பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும். அடுத்தது அண்டர் 16Kல பார்க்குறீங்க அப்படின்னா, 3 இடத்துல அதான் நம்ம இடத்துல 3வது இருக்குது பார்த்தீங்கன்னா, விவோட T4H அப்படின்னு ஐக்யூட செக்டன் எச். இந்த 2 ஃபோனுமே பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும். 2மே ஒரே ஃபோன் தான் தவிர விஷயம். ஆனா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் மின்னி பார்த்தீங்கன்னா 14Kல பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனா இப்போ பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூடுனனால இப்போ அண்டர் 16Kல பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணது இந்த ஃபோன் தான். விவோ T4H. இந்த ஃபோன்ல புடிச்சது பார்த்தீங்கன்னா, இன்னொருநாள் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டேன். 3 மந்த்ஸோ, 4 மந்த்ஸோ எவ்வளோ ரிவ்யூ பார்த்தீங்கன்னா போட்டேன். அது இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டேன். அது நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இத பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் டைமென்சிட்டி 7300 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. 6500 mAh பார்த்தீங்கன்னா பேட்டரி குடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 41 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் குடுத்துருக்காங்க. என்னதான் 44 வோல்ட் குடுத்தாலுமே, நம்ம ஸ்பீடாட்டே பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகும்னு சொல்லலாம். இதுக்கே இப்படி சொல்லலாம். ஆனா சில விவோ ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 6000 mAh குடுத்துட்டு விவோ ஃபோன்லாம் ஐக்யூ ஃபோன்லாம் தெரியல. 6000 mAh குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 120 வால்ட் ஃபாஸ்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடா சார்ஜ் ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஐக்யூ தான் நினைக்கிறேன். மறந்துட்டேன் எனக்கு. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும். அதே மாரி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அருமையா இருக்க தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனா அன்னது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. IR வச்சு பார்த்தீங்கன்னா குடுத்துறாங்க. இந்த ஃபோன் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப புடிச்சது அப்படின்னா, அது பெஸ்ட் இது இந்த டைனமிக் லைட் தான். அந்த டைனமிக் லைட்னால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனே பார்த்தீங்கன்னா எனக்கு புடிச்சு. அண்டர் 14Kல பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன பார்த்தீங்கன்னா தூக்கிட்டோம். அண்டர் 16Kல நம்ம இடத்துல 2வது இருக்கிறது பார்த்தீங்கன்னா, Realmeயோட P3. இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல்னு சொல்லலாம். அண்டர் 16Kல. இது பார்த்தீங்கன்னா, பேட்டரி பொறுத்தவரைக்கும் 6000 mAh பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்கும். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு அல்டிமேட்டான ப்ராசஸரு. என்னன்னா, Snapdragonஓட 6 Gen 4 பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன் ஆஃப் த அருமையான இதுன்னு சொல்லலாம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேவும் பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும். கேமராவும் பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டா பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க.
இது பார்த்தீங்கன்னா 90 எஃப்பிஎஸ்ல பிஜிஎம் பார்த்தீங்கன்னா விளையாடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எப்படி விளையாடலாம்னு தெரியல. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா குடுத்துறாங்க. அருமையா பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம இடத்துல முதல்ல இருக்குது இதான் ரியல்மியோட P4X மக்களே. அதாவது இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா போன வருஷம் அதான் 2025 டிசம்பர்ல தான் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆச்சு. ஆனா இந்த மாதிரி இந்த ஃபோன் லான்ச் பண்ணுவான்னு நான் எதிர்கூட பார்க்கல. அது எப்படிப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் பாருங்க. 50 எம்பி பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா குடுத்துறாங்க. அது கூட பேட்டரி பார்த்தீங்கன்னா 7000 எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா பேட்டரி குடுத்துறாங்க. பிரைஸ் மட்டும் கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. அண்டர் 6K தான் சொல்லியிருப்பேன். ஆனா எப்படி பிரைஸ் இருக்கு மட்டும் பாருங்க. 7000 எம்ஏஹெச் பேட்டரி வச்ச பிறகு 45 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா குடுத்துறாங்க. இதுல முக்கியமா எனக்கு புடிச்சது இந்த ப்ராசஸர். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Dimensity 7300 அல்டிமேட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸர். இன்னொன்னு டிஸ்ப்ளே 144 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா குடுத்துறாங்க. அண்டர் 16Kல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் சொல்வேன். இது பார்த்தீங்கன்னா எண்டிங்ல லான்ச் ஆனனால அந்த ஒரு இது கவனிக்கல. எல்லாரும் பார்த்தீங்கன்னா T4X பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க. இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ல போட்டிருக்காங்களான்னு தெரியல. 14,000 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குறைச்சு வச்சிருக்கு. இந்த ரூபாய்க்கு யாராவது இந்த மாதிரி ஃபோன் தருவாங்களா அப்படின்னு இப்ப வரைக்கும் என்னாலே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியல. ஆனா ரியல்மிக்காரன் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கான். அது 144 ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட். அதான் ரியல்மி. ஓப்போக்கு தம்பினா சும்மாவா? ஓகே மகளே. இப்ப நம்ம அண்டர் 22 கீழ பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். நம்ம இடத்துல 3வது இருக்குது பார்த்தீங்கன்னா ரியல்மியோட P3 Pro. இது பார்த்தீங்கன்னா Snapdragon 7S Gen 3 பார்த்தீங்கன்னா குடுத்துறாங்க. அதே மாதிரி குவாட் கர்வ்டு டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா குடுத்துறாங்க. OIS சப்போர்ட்டோட கேமரா இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஃபோன். 6000 mAh பேட்டரி 80 வோல்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் குடுத்துறாங்க. நம்ம இடத்துல 2வது இருக்குது பார்த்தீங்கன்னா விவோட T4 அப்படின்னு ஐக்கியோட செட் 10. இது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஃபோன் சொல்லலாம். பேட்டரி ஃபோன் சொல்லலாம். 7300 mAh பார்த்தீங்கன்னா பேட்டரி குடுத்துறாங்க. அதே மாதிரி Snapdragon பார்த்தீங்கன்னா 7S Gen 3 பார்த்தீங்கன்னா குடுத்துறாங்க. சார்ஜ் பண்றது 90 வோல்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ். அதுவும் ஸ்லிம்மஸ்டான ஃபோன் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. வித் 7300 mAh பேட்டரி. ஆனா எப்படி ஸ்லிம்மா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியல. இங்க பாருங்க 7S Gen 3 பார்த்தீங்கன்னா குடுத்துறாங்க. அடுத்து அண்டர் 22Kல ஒரு ஆல்ரவுண்டரா பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் தான். ஓப்போவோட K13. இதுல பார்த்தீங்கன்னா 7000 mAh பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்கும். சார்ஜ் பண்ணது 80 வோல்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரா ஃபாஸ்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ப்ராசஸர் பார்த்திருக்கோம் Snapdragon 6 Gen 4 தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். வேப்பர் கூலிங் சேம்பர் பார்த்தீங்கன்னா குடுத்துறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா குடுத்துறாங்க. ஓப்போ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும். இந்த ஹீட்டாவும் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் பார்க்கணுமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. முக்கியமா இதுல ஏஐ தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனா கலர் வைஸ்ன்றனால கண்ண மட்டும் பார்த்தீங்கன்னா ஏஐ குடுத்து வச்சிருப்பாங்க. ஏஐ எரேசரா இருக்கட்டும், இங்க பாருங்க. ஏஐ கிளாரிட்டி என்ஹான்சரா இருக்கட்டும், ஏஐ அன்பிளரா இருக்கட்டும், ஏஐ ரிஃப்ளெக்ஷன் ரிமூவரா இருக்கட்டும். இந்த மாதிரி அதிகமா ஏஐ ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா குடுத்து வச்சிருப்பாங்க. ஏஐக்கும் சரி, ஆல்ரவுண்டருக்கும் சரி. எனக்கு ஓரளவுக்கு கேமரா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன். ஆனா ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வாங்கலாம். கேமராவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். 50 எம்பி பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா. எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா கேமரா முக்கியம் அப்படின்னா அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆவாது. அடுத்தது அண்டர் 30Kல பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவேன். ஒண்ணு பார்த்தீங்கன்னா ஐக்யூவோட நியோ 10R. நீங்க ஒரு நல்ல கேமிங் ஃபோனா பார்க்குறீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா சூஸா இருக்கும். 120 எஃப்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா பிஜிஎம் பார்த்தீங்கன்னா லைட்டா சொன்னாங்க. 144 ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அமோல்ட் டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா குடுத்துறாங்க. முக்கியமா கேமராவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கும். ப்ராசஸர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா Snapdragonஓட 8 Gen 3 ப்ராசஸர் குடுத்துறாங்க. ஒன் ஆஃப் த அருமையான ப்ராசஸர்னு சொல்லலாம். அடுத்தது அண்டர் 30Kல ஒரு அருமையான கேமிங் ஃபோனா தேடுறீங்க அப்படின்னா, ஆக்சுவலா அண்டர் 30Kல 2 பார்த்தீங்கன்னா கேமிங் ஃபோனா சொல்லியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஓப்போட K13 டர்போ சரியா? டர்போ ப்ரோ கிடையாது. டர்போ. ஏ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஒன்லி ஃபோன் வச்ச கூலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா குடுத்துறாங்க. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் கூலிங் ஃபேன் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதான். ஆனா உலகத்துல கொண்டு வந்தது அது வேற விஷயம். இது இந்தியால பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தது. ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் MediaTek Dimensity 8450 ஒரு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா குடுத்துறாங்க. 7000 mAh பேட்டரி 80 வோல்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் குடுத்துறாங்க. கூலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா வந்துரும். அதுவும் வேப்பர் கூலிங் சேம்பர் பார்த்தீங்கன்னா 7000 மில்லிமீட்டர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா வந்துரும். ஹீட்டாம இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வாங்கலாம்.
அடுத்து அண்டர் 40Kல 3 ஃபோன் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். 3வது இருக்குது பார்த்தீங்கன்னா, சாம்சங்கோட S24 FE. இந்த S24 FE பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா 3 இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்குது. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா, ஐக்யூவோட நியூ 10 பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கேமிங் ஃபோன்னு சொல்லலாம். அண்ட் 30Kல பார்த்தீங்கன்னா, ஐக்யூ நியூ 10R சொல்லியிருப்பேன். அந்த நியூ 10R. இது பார்த்தீங்கன்னா நியூ 10. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்டிராகன் 8s Gen 4 பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 8 எலைட். 8 எலைட்டுக்கும் 8s Gen 4க்கும் போட்டி போட்டோம்னா, அட் டைம்ல எது வேணா ஜெயிக்கலாம். எது ஜெயிக்கும்னு பார்த்தீங்கன்னா யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஃபோன் இது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் சொல்லலாம். கேமிங் ஃபோன்னு சொல்லலாம். நம்ம இடத்துல முதல்ல இருக்குது ஓப்போட K13 டர்போ ப்ரோ. அது 30K பார்த்தீங்கன்னா டர்போ. இது பார்த்தீங்கன்னா டர்போ ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா கூலி ஃபேன் வீடியோ இருக்கும். அதுல இருந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா MediaTek ப்ராசஸர் போனா இதுல பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் 8 Gen 4 பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்து அண்டர் 50Kல பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங்கோட S24 பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுல பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 ஃபார் கேலக்ஸி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒரு அருமையான ஃபோன் அண்டர் 50Kல பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அதுவும் சாம்சங் கண்ணி அப்படின்னா இது வாங்கலாம். கேலக்ஸி ஏ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துடும். நம்ம இடத்துல 2வது இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு கேமிங்கான ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இதான் OnePlusஓட 15R. இதுவும் பார்த்தீங்கன்னா கேமிங் ஃபோன்னு சொல்லலாம். 165 ஹார்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகனோட 8 Gen 5 சிப் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அது 3 சிப் பார்த்தீங்கன்னா 1க்கு 3 சிப்பு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா டச் ரெஸ்பான்சிவ் சிப் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இன்னொன்னு ஸ்னாப்டிராகன் 8 Gen 5 பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா G2 வைஃபை சிப்னு பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. 3 சிப்பு. 7400 mAh பார்த்தீங்கன்னா பேட்டரி குடுத்துருக்காங்க. நல்ல அருமையான கேமிங் ஃபோன் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். நெட்வொர்க்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம இடத்துல முதல்ல இருக்குது டிசைனுக்கும் சரி, கேமராக்கும் சரி, பெர்ஃபார்மன்ஸுக்கும் சரி, ஒரு அருமையான ஃபோன் ஓப்போட Reno 14. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நல்லா பிடிக்கும். ஏன்னா இந்த டிசைனை பாருங்க மக்களே. டிசைன் எவ்வளோ அருமையா இருக்கும் பார்த்தீங்களா? எனக்கு இந்த மாதிரி டிசைன் இருந்தாலே பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்கும். அதான் விவோட T4 நம்ம T4 லைட் பார்த்தீங்கன்னா பிடிச்சி. இது பார்த்தீங்கன்னா Reno 14 50 எம்பி பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் கேமரா வந்துடும். 4Kயோட 60 fps பார்த்தீங்கன்னா ஹெச்டிஆர் வீடியோ சப்போர்ட் இருக்கு. டைமென்சிட்டி 8350 பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் அருமையான ப்ராசஸர். 80 வாட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா வந்துடும். அடுத்து அண்டர் 60Kல அதாவது 60Kல பார்த்தீங்கன்னா 3 இடத்துல பார்த்தோம்னா சாம்சங்கோட S25 FE தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. FE பார்த்தீங்கன்னா சொல்லி தேவையில்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். சாம்சங் கண்ணி இருந்தீங்க அப்படின்னா தெரியும். எனக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட அந்த இது பார்த்தீங்கன்னா அருமை தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா சாம்சங் பார்த்தீங்கன்னா அந்த சொல்ல மாட்டேன். அடுத்து அண்டர் 60Kல 2வது இருக்குது பார்த்தீங்கன்னா ஐக்கியோட 13. கேமிங் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இதான். ஸ்னாப்டிராகனோட 8 எலைட் பார்த்தீங்கன்னா சிப் விட்றாங்க. 144 ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துறாங்க. அதே மாதிரி இன்னொரு சிப் பார்த்தீங்கன்னா Q2 அப்படின்னு சூப்பர் கம்ப்யூட்டிங் சிப் வந்து கொடுத்துறாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அருமையான ப்ராசஸர் 120 பாருங்க. இதுல தான் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு 120 வோல்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துறாங்க. என்ன ஆகும்னு தெரியாது. ஃபண்ட சாய்ஸ் 50 தான் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. ஆனா ஆர்ஜினைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கும். நம்மாட்ல முதல்ல இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் 2 ஃபோன் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஒண்ணு பார்த்தீங்கன்னா ஓப்போட Reno 14 Pro. இது பார்த்தீங்கன்னா 50 எம்பி கேமரா பார்த்தீங்கன்னா அதே மாரி தான். அதாவது Reno 14 மாரி தான் இருக்கும். இன்னொரு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போட Reno 15. இது இப்போ தான் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆச்சு. இந்த 2 ஃபோனும் பார்த்தீங்கன்னா மொத இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். அந்த 2 ஃபோனும் போட்டி வச்சோம் அப்படின்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் எது சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அட் அ டைம்ல சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 2 ஃபோனையும் பார்த்தீங்கன்னா அருமையான ஃபோன்னு சொல்லலாம். அடுத்து அண்டர் 70Kல பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணேன். ஒண்ணு பார்த்தீங்கன்னா விவோட X200 FE. ஒன் ஆஃப் த காம்பேக்ட் மொபைல் வாங்கணும் அப்படின்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா 59,599 பார்த்தீங்கன்னா போட்டுருக்கும். ஆனா இது பார்த்தீங்கன்னா 60Kல பார்த்தீங்கன்னா கொண்டு போறதுன்னு விருப்பம் இல்ல. அதான் 70Kல பார்த்தீங்கன்னா சைட்ட கொண்டு வந்துட்டேன். ஏன்னா 70Kல அந்த வாத்துக்கு வந்து உருப்படியா எந்த ஃபோனுமே பார்த்தீங்கன்னா அந்த வாத்துக்கு இல்ல. அது பார்த்தீங்கன்னா டக்குனு 70Kல பார்த்தீங்கன்னா 80Kல 70Kல பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டேன். முதல்ல இருக்குது பார்த்தீங்கன்னா ஓப்போட Reno 15 Pro Mini. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான கேமரா ஃபோன்னு சொல்லலாம்.
200 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா கேமரா மாதிரி கொடுத்துறாங்க. அண்ட் 60Kல 70Kல நல்ல ஃபோன் தேடுறீங்க, கேமரா ஃபோன் தேடுறீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா நல்ல இது அமௌண்ட் டிஸ்பிளே பற்றி கொடுத்துறாங்க. இங்கே இருக்குது பாருங்க 200 MB அல்ட்ரா கிளியர் மெயின் கேமரா, 50 MB டெலிபோட்டோ ப்ரூட்டர் கேமரா, 50 MB அல்ட்ரா வைடு செல்ஃபி கேமரா, அடுத்து 50 MB அல்ட்ரா வைடு கேமரா, அடுத்த அண்டர் 80Kல நல்ல ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் பார்த்தா நல்லா இருக்கும். ஒன் ப்ளஸோட 15 ஸ்னாப் டிராகனோட 8 Elite Gen 5 லேட்டஸ்ட் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. 7300 பேட்டரி பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. ஒரு அருமையான கேமிங் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இந்த ஃபோன் பார்த்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி கேமராவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். நம்மளத்துல முதல்ல பார்த்தோன்னா இருக்குது ஐக்யூட 15. இதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லி தேவையில்லை, உங்களையும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்னாப் டிராகனோட 8 Elite Gen 5 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. சூப்பர் கம்யூனிட்டி சிப்பாட்டு Q3 ஒரு அருமையான சிப் தான் கொடுத்துறாங்க. ஆர்ஜினே சுவிட்சோட பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸ்மூத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக தான் இருக்கும். 7000 mAh பேட்டரி பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்தது சாம்சங்கோட 2K M14 லீடு ஓல்டு டிஸ்பிளே தான் இருக்கும். அடுத்தது கஷ்டப்பட்டு அம்போ 1 லேக், 1 லட்சத்துக்கு மேல ஒரு 4 ஃபோன். நாலாவது இருக்குது பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட 17 ப்ரோ மேக்ஸு. இது பார்த்தீங்கன்னா என்னன்னா நான் வாங்கணும்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் ஒரு கேமரா நல்லா இருக்கிறதுக்காண்டி இது வாங்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோன் தான். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக சொல்லி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றாவது நல்ல ஃபோன் சொல்லலாம். எனக்கு இதில் பிடிக்காத விஷயம் ப்ராசரு. ப்ராசரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணல. அடுத்தது மூணாவது இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச சாம்சங்கோட S25 அல்ட்ரா. இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகனோட 8 Elite Gen 5 8 Elite ஃபார் கேலக்ஸி பார்த்தீங்கன்னா வந்துடும். 8 Elite Gen 5 பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் S26 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா வரும். இது பார்த்தீங்கன்னா 8 Elite ஃபார் கேலக்ஸி. கேமராவுக்கு பார்க்குறீங்க, ஆல்ரவுண்டராக பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோன் பற்றி தான் சொல்லலாம். சாம்சங் யூஸர் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோனு, 1,10,000 ரூபாய். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் விவோட H3 ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டருக்கு மேலே ஆல்ரவுண்டரு. அந்த வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த ஃபோனு. ஆர்ஜினேஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்துடும். கேமராக்கும் சரி, ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் சரி, பேட்டரிக்கும் சரி, ப்ராசஸருக்கும் சரி ஒரு அருமையான ஃபோன்னு சொல்லலாம். முதல்ல இருக்குது ஓப்போட 500 ப்ரோ. இது விவோ H300 ப்ரோட பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஃபோனு. இப்போதைக்கு உலகத்திலே தெரில, ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஸ்கோரில் ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் தான். ஓப்போட 500 ப்ரோ. கேமரா ஃபோனும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணது. ஆனால் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4,000,000 3,00,000 மேலே பார்த்தீங்கன்னா தாண்டி போயிட்டு இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா பேட்டரியும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பேட்டரி சொல்லலாம். கலர் OS 16 பார்த்தீங்கன்னா வந்துடும். கலர் OS உங்களுக்கு எப்படி ஸ்மூத்தாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ஷார்ட்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா கேமராக்கும் சரி, டிஸ்பிளேக்கும் சரி அது அருமையான ஃபோன். என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கிறதுல ரொம்ப பிடிக்கும். ஆனால் விலை மட்டும் ரொம்ப சீப்பு, 1,10,000. என்ன பண்ணுது, வாங்க முடியாது, காசு இல்லையே, என்ன பண்ணுது. ஓகே மக்களே, இந்த மாதிரி வீடியோ நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நம்ம நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை.